தக் லைஃப் இப்போ ஓடிடியில் வந்தா பார்ப்பீங்களா மாட்டீங்களா? தங்கி சொல்லிட்டா ஸ்பாயிலர் ஆயிடாதா? இதுக்கப்புறம் கவுண்டமணியோட ஜோக் ஒன்று ஞாபகம் வருது, அதை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அந்த லைனை நீங்க கவனிக்கல. சிம்போ கொண்டு வந்து இவர் தான் எனக்கு அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி மேபி அந்த காஸ்டியூம்லாம் கூட அந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணிட்டாங்க. என்கேஜிங்கா இருந்தது. ஆனா வந்து என்ன சொல்றதுன்னா ஆரம்பத்துல சரி அவர் தங்கச்சி யாருமே படத்துல எங்கேஜா இல்லையா? தங்கச்சி அங்க ஒரு டவுட் இருக்கு. அவர் ஓடி போய் அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிறாரா இல்ல அந்த பாறையை தள்ளிட்டே போறாரா புரியல. அதாவது கேள்வி கேட்கலாம், இப்படி ஏக்கற கணக்கு 2 வருஷத்துல உங்களுக்கு எவ்வளவு முடி வளரும் விஷயம். குணால் அந்த மாதிரிலாம் பிராக்டிஸ் பண்ணதுனால இதுல வந்து சக்தி வேலா சாகலையோ அப்படின்னு அவருடைய பாணியிலே நம்ம சொல்லலாம். ஸ்டண்ட் ஓரியன்ட் சீன்ஸ் வந்து அட் திஸ் ஏஜ் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல் அவர் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு சூறாவளியில மாட்டேன் சுண்டக்கா மாதிரி என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அந்த கதையை நான் அந்த கதைக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அந்த பையனுடைய அம்மா கேரக்டர் என்ன ரொம்ப கவர்றது. இந்த படத்திலேயே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆக்டிங்னா அந்த அம்மா தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா பிடிக்கலையா? புரிஞ்சு பிடிக்கலையா இல்ல புரியாம பிடிக்கலையா? ஒரு 4-5 பேர் சேர்ந்து கூட்டம் எழுதின கதைன்னு தோணுது.